ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகுணாஸ் ஹோம் மேக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோம்னா கேரட்டு கீர் தான் செய்ய போகிறோம். அந்த கேரட்டு கீர் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். கேரட்டு கீர் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னட்டு இப்போ பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் வந்து 2 கேரட் தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்குறோம், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கேரட் துருவரில் வந்து துருவி நம்ம வந்து 1 கேரட் எடுத்து வச்சுருக்குறோம். நெக்ஸ்ட் ஏலக்காய் தூள் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்குறோம். இது பார்த்தீங்கன்னா வந்து பாதாம் முந்திரி வந்து நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சுருக்குறோம். நெக்ஸ்ட்டு 1 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்குறோம். இங்கே பாருங்கள், நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்குறோம். நீங்கள் தேவைப்பட்டால் ஒயிட் சுகர் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாட்டு சர்க்கரை உடம்புக்கு நல்லதுனால நான் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ கேரட்டு கீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் கட் பண்ண 2 கேரட்டை வந்து நம்ம போட்டு வேக வச்சுக்கலாம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றி, தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த தண்ணியே வந்து நம்ம கேரட்டு கீருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், க்ளோஸ் பண்ணி நம்ம 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு விசில் வந்துருச்சுங்க. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை. இப்போ பாருங்கள், கேரட் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதுலேயே தண்ணி இருக்குது, இந்த தண்ணியோடையே நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இப்போ முந்திரி பாதாம் வந்து ஊற வச்சுருக்கிறோம், அதையும் இதிலேயே போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம பாலை காய வச்சுக்கலாம். இப்போ பாலை வந்து கொதிக்க நல்லா காய வச்சுக்கலாம். நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட்டை போட்டுக்கலாம். துருவிய கேரட் போடும்போது பார்க்க நல்லா இருக்கும், அதுக்காக தான் நம்ம வந்து துருவி போடுறது இந்த கேரட்டை. இப்போ மிக்சியில் கேரட்டு பாதாம் முந்திரி வந்து அரைச்சி வச்சுருக்கிறோம், அந்த விழுதை வந்து இப்போ போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேரட்டு விழுது போட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்துச்சுன்னா போதும், ரெடி ஆயிரும் நம்மளது கேரட்டு கீரு. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறோம், அதை போட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் சுகர் வந்து எக்ஸ்ட்ராவே பிடிக்கும், அதனால் நீங்கள் பார்த்துக்கிட்டு சுகர் போட்டுக்குங்க. சுகர் நல்லா கரையிட்டும். இப்போ ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கிறோம், அதை போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்து சுகரெல்லாம் கரைஞ்சிருச்சு. இப்போ நல்லா கரைஞ்சோன்னே இந்த டைமில் வந்து நீங்கள் சுகர் வந்து சரியாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கிங்க. இப்போ முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்கிறோம், அதை வந்து நெய்யில் வறுத்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கிங்க. நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ எடுத்து வச்சுருக்கிற முந்திரியை போட்டுக்கலாம். முந்திரி செவந்துருச்சு. இப்போ திராட்சையை போட்டுக்கலாம். இப்போ நம்ம கேரட் கீரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கேரட் கீர் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவும் திக்காகவும் இல்லாமல் ரொம்பவும் தண்ணி இல்லாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்கள் கேரட்டு கீர் ரெடி ஆயிடுச்சு. இந்த கேரட்டு கீர் வந்து நம்ம சூடாகவும் குடிக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம கூலிங்காகவும் குடிக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் லைக், ஷேர், கமெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.